ஆக்சுவலா நம்ம கான்ட்ராக்ட் நேசமணியான தலைவர் விழுந்த அந்த சுத்தியலால அவருக்கு உண்மையிலே எவ்வளவு அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆசைங்க. ஆக்சுவலா அவர் தலையில ஏற்பட்ட அந்த ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறது ஒரு வழி இருக்கு, வாங்க அதை பத்தி பார்ப்போம். சோ நம்ம நேசமணியான தலையில இந்த சுத்தியலால உருவான ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த சுத்தியலுக்கு எவ்வளவு எனர்ஜி இருந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பட் எப்படி இந்த சுத்தியலோட எனர்ஜி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இந்த சுத்தியல் நீங்க தலையில வச்சிருந்தீங்கன்னா இந்த சுத்தியலோட எனர்ஜி வந்து 0. ஏன்னா அதால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது தரையில இருக்கும்போது, ஓகேங்களா? ஆனா அதே சுத்தியல் நீங்க கொஞ்சம் தூக்கி ஹைட்டா இருந்து வச்சுட்டீங்கன்னு இப்போ இந்த சுத்தியல நீங்க விட்டீங்கன்னா இதால ஒரு வேலையை செய்ய முடியும், ஓகேங்களா? ஏதோ ஒரு பொருளை உடைக்கோ இல்ல ஒரு சவுண்ட் உருவாக்க முடியும். சோ இப்போ இந்த சுத்தியலுக்கு, அதாவது ஹைட் ஏற்றி வச்சிருக்கிற சுத்தியலுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, ஓகேங்களா? ஆனா அதுக்கு ஆக்ட் ஆகாம ஒரு மறைஞ்சிருக்கு, ஓகேங்களா? அந்த இந்த மாதிரி மறைஞ்சிருக்க ஒரு எனர்ஜியை பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய திறன் இருக்கு, ஆனா அது இப்போ ஒளிஞ்சிருக்கு. பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி கால்குலேட் பண்றது? ரொம்ப சிம்பிள். இந்த சுத்தியல் தரையில இருக்கும்போது இதோட எனர்ஜி வந்து 0. ஆனா கொஞ்சம் ஹைட் ஏற்றினோட இதுக்கு எனர்ஜி வந்துச்சு இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் அந்த பொருள் இருக்க ஹைட், ஓகேங்களா? சோ அந்த ஹைட் இருக்கு. பட் ரெண்டாவது, இந்த சுத்தியல் வந்து இன்னும் பெரிய சுத்தியலா இருந்துச்சுன்னா அப்பயுமே கூட இதனால உருவாக்கக்கூடிய வந்து ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இந்த சுத்தியலுடைய மாசம் வந்து அதோட எனர்ஜி அதிகமாக்குது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து அந்த பொருள் இருக்க ஹைட், ரெண்டாவது அந்த பொருள் இருக்க மாஸ். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எடுத்தீங்கன்னா அந்த P = மாஸ் × ஹைட்னு வரும். பட் அது மூணு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது ஏன்னா நம்ம பூமியில இருக்கும் இல்லையா? பூமியில இருந்தா கிராவிட்டி இருக்கும். சோ கிராவிட்டிக்கும் வந்து ஒரு இருக்கிற தன்மை இருக்கு. அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா 9.81. அது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த ஆக்சலரேஷன் டியூ கிராவிட்டியும் நீங்க இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். சோ இந்த சுத்தியலோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு 1 kg வரும். அதையும் இந்த சுத்தியல இருக்க ஹைட் நீங்க பாத்தீங்கன்னா 5 மீட்டர் இருக்கும் அந்த வீடியோல, ஓகேங்களா? அதையும் அப்புறம் 9.81 கிராவிட்டியோட ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த சுத்தியலோட பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது PE வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சோ PE வேல்யூ கிடைச்ச உடனே ஈஸியா நம்ம ஃபோர்ஸா மாத்திடலாம். பட் அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. சோ ஒரு பொருள் மேல ஒரு எனர்ஜி வந்து ஆக்ட் ஆகும்போது அந்த பொருள் எவ்வளவு வளைஞ்சு கொடுக்குதோ அதை வச்சு அதுல உருவாக்குற ஃபோர்ஸ் வந்து மாறும். இம்பாக்ட் நடக்கும்போது வளைஞ்சு கொடுத்தா அங்க உருவாக்க போற ஃபோர்ஸ் வந்து கம்மியா நடக்கும். இதுதான் வந்து சஸ்பென்ஷன் ஸ்ப்ரிங்ஸ்ல தான் நடக்குது. சோ ஒரு ஹியூமன் ஹெட் இது மாதிரி ஒரு சுத்தில இடிக்கும் போது ஒரு 2 சென்டிமீட்டர் டக்குனு கீழே வந்து குனியா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பேப்பர்ல படிச்சேன். இந்த சுத்தியல் எனர்ஜியை அந்த 2 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணணும், ஓகேங்களா? சோ நீங்க இந்த சுத்தியல்ல கிடைச்ச அந்த PE வேல்யூவை இந்த 2 சென்டிமீட்டர் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியில வந்து கிட்டத்தட்ட 2500 நியூட்டன் கிடைக்கும். சோ இந்த வேல்யூ தான் நம்ம கான்ட்ராக்ட் நேசமணியான தலையில விழுந்த இம்பாக்ட் ஃபோர்ஸ். இந்த போல கிரேசியான சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன்ஸுக்கு சேனலை மறக்காம, இன்ஜினியரிங் நர்ட் சயின்ஸ் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ